கோவை மாநகரத்தின் முக்கிய பகுதிகளான காந்தி பார்க் ரோடு, தடாகம், ஆணைக்கட்டி ரோடு, கவுலி பிரவுன் ரோடு மற்றும் மருதமலை மெயின் ரோடு சந்திக்கும் லானி ரோடு சந்திப்பில் ரூபாய் 110 இருந்து 120 கோடி மதிப்பில் மேம்பாலம் கட்ட பல ஆண்டுகளுக்கு முன்பு திட்டமிடப்பட்டு இப்போது வரை இத்திட்டம் துவங்க தாமதமாகி வருகிறது. அண்மை தகவல்களின்படி இந்த பாலம் கட்ட தேவைப்படும் நிலங்கள் பிற அரசு துறைகளிலிருந்து மாநில நெடுஞ்சாலையின் கோவை பிரிவிற்கு நிலமாறுதல் செய்யும் பணிகள் தாமதமாகி வருவதாலும், இந்த மேம்பால திட்டத்திற்கு தமிழக அரசின் நிர்வாக ஒப்புதல் இன்னும் வழங்கப்படாமல் உள்ளதாலும் இத்திட்டம் தாமதமாகிறது என தகவல்கள் தெரிவிக்கின்றன. நில மாற்றம் தொடர்பாக நெடுஞ்சாலைத்துறை மாற்றங்கள் செய்து புதிய அறிக்கையை வழங்க வேண்டும். இது இன்னும் வழங்கப்படாமல் உள்ளது. மேலும் இந்த திட்டத்திற்காக அரசு தொழில்நுட்ப கல்லூரிக்கு சொந்தமான நிலம், வனக்கல்லூரிக்கும் வேளாண் கல்லூரிக்கும் சொந்தமான நிலங்களை கையகப்படுத்த வேண்டியுள்ள நிலையில் தற்போது இந்த மேம்பால திட்டத்தின் வடிவமைப்பு, நிலத்தேவை உள்ளிட்டவைகளில் சில மாற்றங்களை நெடுஞ்சாலைத்துறை செய்து வருவதாகவும் தெரிய வருகிறது. வடிவமைப்பில் மாற்றங்கள் செய்யப்படுவதால் அதிக அளவில் நிலம் கையகப்படுத்த தேவை இருக்காது என கருதப்படுகிறது.